வணக்கம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வக்கிரங்கள் அல்லது வயது கூட இருக்கிற 60 வயதுக்கு மேல் இருக்கிற பெண்களுக்கு மேல் நிகழ்த்தப்படும் பாலியல் தாக்குதல்கள் இவற்றை எல்லாமே சட்ட ரீதியாக மட்டும் அணுகாமல் உளவியல் ரீதியாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் தமிழக அரசு அணுகணும். இதில் போதைப் பொருட்களினுடைய தன்மையையும் நம்ம அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆன் சைல்டு அப்யூஸ் அண்ட் செக்ஸுவல் டார்ச்சர்ஸ், பெண்களுக்கு எதிரான எல்லா வகை குற்றங்கள் அல்லது குழந்தைகளுக்கு எதிரான 3 வயது குழந்தைய பாலியல் ரீதியாக ஒருத்தன் பார்க்குறான்னா அவனுக்கான உளவியல் சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தமிழக அரசு கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நான் அட்ரஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இதை குறித்து விரிவான ஆய்வுகளை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய பார்வை. இப்போ ஒரு 15 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் மேலே ஒருத்தன் வக்கரத்தை பயன்படுத்துகிறான், தன்னுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்துகிறான் அப்படின்னா அவன் என்ன மாதிரியான தன்மையில் இருக்கிறான் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணவே மாட்டுறாங்க. போதையில் இருந்தான் அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருந்தான், மன ரீதியான பாதிப்புகளில் இருந்தான், உளவியல் சிக்கல்கள் இருந்தான்னு கோர்ட்டு தீர்ப்புகளில் தான் இருக்குது. அதனால் ஒரு 15 வயதுக்கு குறைவான ஒரு குழந்தையே ரேப் பண்ணி கொலை பண்ணுறான், இல்லை ரேப் பண்ணி ஏதேனும் ஒரு இதை ஆக்கினான்னா அது அட்ரஸ் செய்யப்பட்டு வழக்காக மாறினுச்சுன்னா அந்த குற்றவாளி அந்த வழக்கோட சம்மந்தப்பட்டிருக்கானா அப்படின்னு 1க்கு 2 குழுக்களை வைத்து 2 போலீஸ் விசாரணை குழுக்களை வைத்து வேறுபட்ட குழுக்களை வைத்து சிங்கப்படை பெண்கள் தனிப்பட்ட ஒரு படையை வைத்தும் இன்னும் ஒரு படையை வைத்தும் 3வதாக அந்த உள்ளூர் காவல் நிலையத்தினுடைய இந்த 3 தரப்பையும் வைத்து ஒரு குழு அதை ஆராய்ந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் என்பதை உறுதி செய்து விட வேண்டும். 10 நாட்களுக்குள்ளே அதை முடிச்சிடணும். முடித்த பிறகு அந்த குற்றவாளியை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கு முன்பாக 1 மாத காலம், அதாவது கஸ்டோடியல் எடுத்து எல்லா விசாரணையும் முடித்து ஒரு 10 நாட்கள்ங்கிறது அதிகபட்சம். 5-6 நாட்களுக்குள்ளேயே அந்த விசாரணை முடித்து உறுதி செய்து முகாந்தரங்கள் எல்லாத்தையும் அடுக்கி ஒரு டேட்டாபேஸை ரெடி பண்ணிடணும். காவல் நிலையத்தில் அவன் மேலே இருக்கிற எல்லா அடிப்படையில் ஒரு அறிக்கை தயார் செய்திடணும். அதுக்கு பிறகு அவரை 1 மாத காலம் உளவியல் ரீதியான சிகிச்சைக்கு உட்படுத்துவதற்கு தமிழக அரசு ஒரு பிரத்யேகமான ஒரு அரசாணையை வெளியிடணும்.